ஒண்ணு சொல்றேங்க, சண்டை போட்டா யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். சமாதானமா போனா 2 பேரும் ஜெயிக்கலாம்ல. கோயில்ல போய் ஓம் ஓம்னு சொல்ற மாதிரி வீட்டுக்குள்ள கணவன்கிட்ட ஆம் ஆம்னு சொல்லணும். எங்க கல்யாணம் ஆன புதுசுல நம்ம பெட்ரூம்ல என்ன தெரியுமா இருக்கும்? பவுடர் டப்பா இருக்கும், சென்ட் பாட்டில் இருக்கும், ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் கழிச்சு நம்ம பெட்ரூம்ல என்ன இருக்கும் தெரியுமா? விக்ஸ் டப்பா இருக்கும், மாத்திரை டப்பா இருக்கும், தைலம் பாட்டில் எல்லாம் அங்கதாங்க இருக்கும். இந்த இப்ப தலைவலி வரும்போது நம்ம மருந்து சாப்பிடறனாலே அது குணமாகும் இல்லங்க, அதை எடுத்து கொடுக்கிற மனைவியால தாங்க அது சரியா. தில்லானா மோகனம்பாள் அப்படின்னு ஒரு படம், சூப்பர். வெளிநாட்டுல இருந்து நம்முடைய கலாச்சார பண்பாட்டை சோதிப்பதற்காக வெளிநாட்டுக்காரங்க தமிழகத்துக்கு வந்த நேரம், எம்ஜிஆர் ஆட்சி அப்ப நடந்துட்டு இருக்கு. அப்ப கேக்குறாங்க உங்க நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் என்னன்னு. உடனே எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு, சிவாஜி நடிச்ச தில்லானா மோகனம்பாள் படத்தை போட்டு காட்டுங்கடா அப்படிங்கிறார். எவ்வளவு ஒற்றுமை இருந்திருக்கு பாருங்க. நம்ம திரையுலகத்துல ஒரு நடிகர் கர்ணனா நடிச்சாரு, ஒரு நடிகர் கர்ணனா வாழ்ந்தார், அவர் தான் எம்ஜிஆருங்க.